தேன்கூட்டில் கை வைத்தவன் குளவி கொட்டி மடிவான் என்பதற்கு அடையாளமாக நம்மில் ஒருவன் மீது கை வைத்த அவனை நாம் அனைவரும் குளவிகளாக மாறி பாடம் புகட்டுவோம். என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் இனி என்ன சொன்னாலும் கேட்க காத்திருக்கிறோம். இனி ஆங்கிலேயனை அனுசரித்து போவது என்ற பேச்சிற்கே இடமில்லை. அவனது ஆயுத தடையை உடைப்போம். காசா அம்பலக்காரரை அடைத்து வைத்திருக்கும் சிறையையும் உடைப்போம். நாயக்கரே, இத்தனை பேர் மொத்தமாக சென்றால் எதிரி எச்சரிக்கை அடைந்து விடுவார். அதனால் எனக்கு அனுமதி கொடுங்கள். உங்கள் மெய்க்காப்பாளன் என்பதை நிரூபிக்கும் வகையில் தனி மனிதனாக சென்று காசா அம்பலக்காரரை நான் மீட்டு வருகிறேன். உங்கள் எழுச்சி எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இருப்பினும் தனித்தனியே செல்வதை விட இணைந்து செயல்படுவதுதான் நமக்கு வெற்றியை தரும். உண்மைதான். எப்படி வந்தார்கள், எப்படி காசா நாட்டு அம்பலக்காரரை தப்பிக்க வைத்துக் கொண்டு போனார்கள் என்று கண்டுபிடிக்கவே முடியாதபடி அவரை சிறை மீட்போம். அதற்கு முதலில் அவர் எங்கு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டுமே. ஆங்கிலேயர்கள் தற்போது மதுரையை தன்வசப்படுத்திக் கொண்டு அங்குதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அங்குள்ள சிறையில்தான் அம்பலக்காரர்களை அடைத்து வைத்திருக்க வேண்டும். அப்படியானால் அவரை மீட்டுக் கொண்டு வருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாளையங்கோட்டையில் நடைபெற்றிருந்த ஊமைத்துறையாரை மிகுந்த சாமர்த்தியமாக காவடி தூக்குபவர்கள் போல் சென்று பாளையங்குறிச்சி வீரர்கள் மீட்டுக் கொண்டு வரவில்லையா? அதேபோல் நாமும் ஏதேனும் வேடமிட்டு சென்று அம்பலக்காரரை மீட்டுக் கொண்டு வருவோம். திருச்சி கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த சேதுபதி மன்னரை எப்படியாவது தப்பிக்க வைக்க வேண்டும் என்று மன்னரது தளபதி மயிலப்பன் சேர்வைக்கண் பெரும் முயற்சி செய்தும் அவரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே. அந்த நிலை ஏற்படாமல் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். சிறை மீட்பதில் ஏற்பட்ட தோல்விகள் ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் அவர்கள் திட்டத்தில் ஏதோ ஒரு தவறு இருப்பது தெரியும். அல்லது அவர்களுக்குள் ஒரு துரோகி இருந்து அந்த திட்டம் நிறைவேற முடியாதபடி செய்திருப்பான். அதனால் அத்தகைய நிலை வராமல் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சிறை உடைப்பு நிகழ்ச்சி நம் அம்பலக்காரரை காப்பாற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது. ஆங்கிலேயர்கள் விதித்த தடையையும் உடைத்து விட்டோம் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதாக இருக்க வேண்டும். அம்பலம், அம்பலம்! வீரையா, என்னவாயிற்று? ஏன் இவ்வளவு பதட்டத்தோடு வந்திருக்கிறாய்? அம்பலம், அந்த உரங்காப்புலி ஏதோ ஒரு திட்டத்தோடு பாகனேரிக்குள் நுழைந்திருக்கிறார். என்ன செய்தான் அந்த உரங்காப்புலி? பட்டமங்கலத்து சின்ன அம்பலம் திருப்பி அனுப்பப்பட்ட காளையை மீண்டும் தன்னோடு அழைத்து வந்து பாகனேரி வீதியில் நின்று கொண்டு, எங்கள் காளையை அடக்கும் திறமை படைத்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று சவால் விடுகிறார். என்ன ஆணவம் அவனுக்கு! அவனை சும்மா விடக்கூடாது. என்றும் மறக்க முடியாதபடி அடையாளம் வைத்து அனுப்ப வேண்டும். இனியும் நான் இதிலெல்லாம் தலையிடாமல் ஒதுங்கி நிற்பதில் எந்த பயனும் இல்லை. நானே பாகனேரிக்கு வருகிறேன். வேண்டாம் நாயக்கரே, வேண்டாம். நீங்கள் அங்கு வந்தால் இது பெரும் பிரச்சனையாக உருவாகும். பட்டமங்கலத்திற்கும் பாகனேரிக்கும் இடையில் இருந்த பகை மாறி கோபால நாயக்கருக்கும் வல்லத்தரையனுக்கும் பகை என்ற நிலை ஏற்பட்டு அம்பலங்கள் அனைத்துமே இரண்டாக பிரிந்துவிடும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். பாகனேரியார் சொல்வதுதான் சரி. நீங்கள் இதற்காக எந்த அளவிற்கு பதற்றம் அடைய வேண்டாம். நான் திருப்பி அனுப்பிய காளையை என் மாமன் உரங்காப்புலி மீண்டும் அழைத்துக் கொண்டு வந்தார் என்றால் அது என்னை அவமதிப்பதாக பொருள். அவர் என்னதான் அந்த காளையை தூண்டிவிட்டாலும் என்னை கண்டதும் அந்த காளை அடங்கிவிடும். அப்படியானால் இப்போதே வாளுக்கு வேலியோடு பாகனேரிக்கு செல் வைரமுத்தா. உரங்காப்புலி ஏதோ ஒரு பெரிய கலவரத்திற்கு வித்திட்டு விட்டான் என்று தோன்றுகிறது. பாகனேரியை அவமதிப்பது போல் பேசுகிறான் என்றால் அதை அங்குள்ளவர்கள் எப்படி பொறுத்துக் கொள்வார்கள்? பொறுத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு அவர் பேசிவிட்டார். அதனால்தான் சின்ன அம்பலம் அந்த காளையோடு மோத தயாராகிவிட்டார். என்ன? ஆதப்பன் காளையோடு மோதுகிறானா? வைரமுத்தா, உடனே புறப்படுவோம். பாகனேரியில் ஏதேனும் விபரீதம் நடப்பதற்கு முன் அதை தடுத்து நிறுத்துவோம். வா.
காங்கேயா, விடாதே. முற்றித்தள். என்ன சொன்னாய் உறங்காப்புலி? பட்டமங்கலத்து காளை என்னை கொன்ற பின்பு பாகநேரி ஊருக்குள் உன் காளையோடு வலம் வருவாயா? உன் பட்டமங்கலத்து காளையை செக்கு மாடாக்கி அந்த செக்கை உன்னை சுற்ற வைக்கிறேன். தோற்ற காளையையும் அவமானப்பட்ட புலி உறங்கா புலியையும் செக்கில் கட்டி இழுக்கச் செய்யுங்கள். நில்லுங்கள்! அதப்பா, பட்டமங்கலத்தின் வெற்றி சின்னமடா என் காளை. ஜல்லிக்கட்டில் சாகசங்கள் பல புரிந்ததடா என் காளை. அதை எப்படியோ சதி செய்து மடக்கி பிடித்து மண்ணில் சாய்த்து விட்டாய் என்றால் அதற்குரிய பரிசை கேள். என்ன வேண்டுமோ அதை கொடுக்கிறேன். அதை விடுத்து என் காளையை செக்குமாடாக்கி அவமானப்படுத்துவாயா? என் மாமா உறங்கா புலியை செக்காட்டுபவனாக உட்கார வைத்து மாட்டை ஓட்டுபவனாக்குவாயா? மானமுள்ள மரவனான இந்த வல்லத்தரையன் அந்த ஈனச் செயலை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஜல்லிக்கட்டு காளை என்றால் நம் வழக்கப்படி மஞ்சு விரட்டுக்கு விட வேண்டியதுதானே? அதை விட்டுவிட்டு ஏன் உங்கள் காளையை பாகநேரிக்குள் ஏவி விட்டீர்கள்? இந்த பொல்லாத காளை பாகநேரிக்கு அரைக்கூவல் விடும் துணிச்சலை உங்கள் உறங்காப்புலிக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் இதை இப்படியே விட்டுவிட முடியுமா? இதற்கு தூண்டி விட்டவனுக்கு பாடம் புகட்ட வேண்டாமா? அதற்காகத்தான் இப்படி ஆணையிட்டேன். நியாயம் பேசுகிறாயா? நியாயம்? எத்தனையோ ஊர்களில் நடந்த ஜல்லிக்கட்டுகளில் என் காளை கலந்து கொண்டதே. அத்தனை ஊர்களிலும் தன்னை பிடிக்க முயன்றவர்களை தூக்கி எறிந்து முதல் பரிசு வென்றதே. அது உனக்கு தெரியுமா? வாடி வாசலை விட்டு வெளியில் வரும்போதே அதன் வேகத்தை கண்டு ஓடி ஒளிந்தவர்கள் பலருண்டு. அதன் கொம்பில் கை வைத்த மறுகணமே தூக்கி வீசி எறியப்பட்டு எங்கே விழுந்தார்கள் என்று அடையாளம் காண முடியாமல் போனவர்கள் பலருண்டு. திமிலை பிடித்து தொங்கியபடி சென்று அது திமிரிய வேகத்தில் தலைக்குப்புற விழுந்தவர்கள் பலருண்டு. குறுக்கே வந்து மிதிப்பட்டவர்கள், குத்தி கிழித்ததால் அடிபட்டவர்கள், குடல் சரிந்து உயிர் விட்டவர்கள், இப்படி எத்தனையோ பேருண்டு. எந்த ஜல்லிக்கட்டுக்கும் வராத உனக்கு அந்த பெருமை எப்படியடா தெரியும்? உங்களைப் போலவே சங்க இலக்கியங்களை படித்திருக்கும் எனக்கு மட்டும் ஏறு தழுவுதல் எனும் ஜல்லிக்கட்டின் பெருமை தெரியாதா என்ன? பாகநேரியில் நடக்கும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் நானும் பங்கேற்று பல காளைகளை அடக்கியிருக்கிறேன். பாகநேரி மஞ்சு விரட்டில் பட்டமங்கலம் கலந்து கொள்வதில்லை. பட்டமங்கலம் மஞ்சு விரட்டில் பாகநேரி கலந்து கொள்வதில்லை. இந்த நிலையில் எந்த காரணமும் இல்லாமல் ஊருக்குள் காளையை ஏவி விட்டு குழந்தைகள், பெண்கள் முதலாக பலரை கொன்றுவிட்டதே உங்கள் காளை. இதற்கு என்ன சொல்கிறீர்கள்? பாமர மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நினைத்து நானும் வருந்துகிறேன். ஆனால் காரணமில்லாமல் காளையை ஏவி விடவில்லை. நீ என் காளையை பற்றி கேவலமாக பேசியிருக்கிறாய்.
அந்த காளை எங்கள் பாகனேரிக்குள் நுழையட்டும் பார்ப்போம் என்று அரைக்கூவல் விட்டிருக்கிறாய். அதை பற்றி கேட்டதற்கு என் மாமாவை தாக்கி இருக்கிறாய். அதனால்தான் நான் காளையை அனுப்ப சம்மதித்தேன். என்ன நான் உங்கள் காளையை பழித்து பேசினேனா? அதை எதிர்த்து கேட்டதற்காகத்தான் இவரை அடித்தேனா? இப்படியெல்லாம் வேறு சொல்லி இருக்கிறாரா உங்கள் அருமை மாமா உரங்கா புலியார்? ஒழுங்கு மரியாதையாக என் மாமாவிடம் மன்னிப்பு கேள். பட்டமங்கலத்து காளையை சகல மரியாதையுடன் நீயே வந்து விட்டு போ. அதுதான் உனக்கும் நல்லது, உன் பாகனேரிக்கும் நல்லது. அப்படி செய்யவில்லை என்றால் உன் தலை குடுமியை அறுத்து என்றென்றும் நீ தலை குனிந்து நடக்கும்படி செய்து விடுவேன். ஏன் சிரிக்கிறாய்? இதை நீங்கள் இல்லாமல் வேறு யாராவது இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் இந்நேரம் அவன் பிணம் தரையில் விழுந்திருக்கும். நீங்கள் பட்டமங்கலத்து அம்பலக்காரர் என்பதால் மன்னித்து விடுகிறேன். ஓரமாக நின்று உங்கள் மாமா செக்கு மாடு ஓட்டுவதை வேடிக்கை பாருங்கள். என்னடா சொன்னாய்? முட்டாளே, என்ன காரியமடா செய்தாய்? இவ்வளவு துணிச்சல் உனக்கு எப்படி வந்தது? செய்யக்கூடாத காரியத்தை செய்து பாகனேரியின் உயர்ந்த பண்புக்கே களங்கத்தை ஏற்படுத்தி விட்டாயே. எரிந்து கொண்டிருந்த பகை நெருப்பில் எண்ணெயை ஊற்றி கொழுந்துவிட்டு எரியும்படி செய்து விட்டாயே. வல்லத்தரையா, இங்கு நடந்தது மிகப்பெரிய தவறுதான். இது பட்டமங்கலத்துக்கு மட்டுமல்ல, பாகனேரிக்கும் நேர்ந்த அவமானமாகத்தான் நான் கருதுகிறேன். கர்னல், நீங்கள் இந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருப்பது எனக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. ஆனால் என்ன கிரே? கேள், எதுவாயினும் கேள். இந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று தெரிந்தால் நானும் அதை பகிர்ந்து கொள்வேன். டெஃபினெட்லி. கோபால நாயக்கர் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டார்களே, உனக்கு அது தெரியுமா? ஆமாம், அந்த கூட்டத்தில் தானே வல்லத்தரையன் வாளுக்கு வேலியை மிகவும் அவமானப்படுத்தி விட்டான் என்று கூறினீர்கள். எஸ் எஸ். அதுவும் எதை சொல்லி அவமானப்படுத்தியிருக்கிறான் தெரியுமா? எதை சொல்லி? சுந்தரி விவகாரத்தை சொல்லித்தான் அவமானப்படுத்தியிருக்கிறான். அப்படித்தான் செய்ய வேண்டும். நான் விரும்பிய ஒருத்தியை குழுக்கை புகுந்து தட்டி கொண்டு போனான் அல்லவா அந்த வாளுக்கு வேலி. அவனுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்படத்தான் வேண்டும். எனக்கு கிடைக்காமல் போனவள் அவனுக்கு கிடைத்து விட்டாள் என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தான் அல்லவா அந்த வாளுக்கு வேலி. அதனால் அவனுக்கு அப்படித்தான் ஆக வேண்டும். கர்னல், நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. அந்த சுந்தரி தான் போய்விட்டாலே, அவள் உங்களுக்கு கிடைக்காமல் போனால் என்ன? வனிதாமணி வந்து விட்டாலே பிறகு என்ன? சாரி, ஐம் ரியலி சாரி. நீ முன்பு நடந்த கூட்டம் பற்றி பேச ஆரம்பித்ததால் நானும் அப்போது நடந்த ஒரு விவகாரத்தை பற்றி சொல்ல தொடங்கிவிட்டேன். அதனால் என்ன? அதை பற்றி சொன்னால் நானும் தெரிந்து கொள்கிறேன். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் முடிந்து போன கதை. இப்போது எதற்கு?
நான் சொல்ல வந்ததே வேறு. சொல்லுங்கள். நாம் ஆயுத தடை சட்டம் கொண்டு வந்தோம் அல்லவா? ஆமாம். அதை மீறி அந்த காசா நாட்டு அம்பலக்காள் துப்பாக்கி வைத்திருந்தான் என்பதற்காக கைது செய்து சிறையில் அடைத்து விட்டோம் அல்லவா? ஆமாம். சட்டத்தை மீறுபவர்களுக்கு என்ன தண்டனையோ அதைத்தான் செய்திருக்கிறோம். இப்போது அதுதான் பிரச்சனையாக உருவாகி இருக்கிறது. தடை சட்டம் போட்ட போது கூட அடக்கமாக அதை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்போது அம்பலக்காரன் ஒருவன் கைது செய்யப்பட்டான் என்ற உடனே அவசர கூட்டம் போட்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன தீர்வு காண்பது என்று ஆலோசனை நடத்துகிறார்கள். நடத்தட்டுமே. எலிகள் கூட்டம் போட்டு பூனைக்கு மணி கட்டுவது யார் என்று ஆலோசனை நடத்தலாம். ஆனால் எந்த எலியால் பூனையை நெருங்க முடியும்? அப்படியா சொல்கிறாய்? அதில் என்ன சந்தேகம்? Colonel, ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. கோபால நாயக்கர் நடத்தும் கூட்டத்தை பற்றிதானே? அதுதான் எனக்கு நன்றாக தெரியுமே. கூட்டம் நடக்க போவது தெரியும், நடந்து கொண்டிருப்பது தெரியும். அந்த கூட்டம் முழுமையாக நடக்க முடியாமல் நின்று போனது தெரியுமா? வாட்? கூட்டம் நடக்கவில்லையா? Yes, Colonel. பாதியில் நின்று விட்டதா? Definitely. Why? வாளுக்கு வேலை அந்த கூட்டத்தின் பாதியிலேயே அங்கிருந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதே. வாளுக்கு வேலை பாதியிலே போய்விட்டானா? ஏன்? வேறென்ன, அந்த வல்லத்தரையன் மறுபடியும் அவையில் வைத்து அவனை அவமானப்படுத்தி இருப்பான். மேஜர், வல்லத்தரையர் அந்த கூட்டத்திற்கு போகவே இல்லை. பிறகு எதற்கு வாளுக்கு வேலி பாதியிலேயே எழுந்து சென்றான்? எல்லாம் நம் கர்னல் வகுத்து தந்த திட்டத்தின் பயன்தான். கர்னல் வகுத்த திட்டமா? நீ எதை பற்றி சொல்கிறாய்? விளங்காப்பலை கர்னல் வகுத்து தந்த திட்டப்படி ஆதப்பன் வல்லத்தரையனின் காலையை அவமதித்ததாகவும் அதனால்தான் ஆதப்பனோடு சண்டையிட்டதாகவும் அதன் காரணமாகத்தான் முகத்தில் பெரும் காயம் ஏற்பட்டதாகவும் வல்லத்தரையனிடம் சொல்ல அவன் கோபத்தோடு காளையை பாகனேரி மேல் ஏவிவிட்டிருக்கிறான். அதனால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுவிட்டதால் அந்த காளையை அதற்கு ஆதப்பனை களத்தில் இறங்கிவிட்டானாம். அந்த செய்தி வாளுக்கு வேலைக்கு தெரிய அதனால் அவசரமாக அங்கிருந்து சென்றிருக்கிறான். பாலே, மேஜர் கிரே, இனி நாம் இந்த நாட்டை மிகவும் எளிதாக பிடித்து விடலாம். எப்படி கர்னல்? நமக்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருந்த இரு பெரும் அம்பலக்காரர்களும் இனி நம்மை எதிர்க்கவே மாட்டார்கள். அவர்களை அழிக்க நாம் நம் படைகளை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. வாய் அவர்களை அழித்துக் கொள்வார்கள். அது மட்டுமல்ல, இவர்களை காரணமாக கொண்டு அம்பலக்காரர்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து போவார்கள். அந்த இரண்டு பேருக்கும் ஆதரவாக இருக்கும் பாளையக்காரர்களும் பாகனேரி பக்கம் அவர், பட்டமங்கலம் பக்கம் இவர் என்று பிரிந்து விடுவார்கள். பிறகு என்ன? அவர்களே தங்கள் நாட்டை நமக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விடுவார்கள்.